அதன் பின்னர் ஒவ்வொருவரும் தங்கள் சுயநலத்துக்காக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு படத்தை பயன்படுத்தி அழகுமுத்துக்கோன் வரலாற்றை சீர்குலைத்து விட்டார்கள். அந்த படமும் இப்பொழுது யாருக்குமே தெரியாது ஒரிஜினல் படம். ஆகவே இந்த சூவியின் கீழ் இருக்கக்கூடிய இந்த படமே ஒரிஜினல் படம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, இப்போ இந்த படம் ஒரிஜினல் படம், இப்போ கட்டாளங்குளத்தில் நீங்கள் வச்சிருக்க படத்தை ஒரிஜினல் படம் சொல்கிறீங்க. ஆனால் அதே நேரத்தில் சென்னை எழும்பூர் நிலையத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திருவுருவச் சிலை அது ஒரிஜினல் படம், அவருடைய முகம் தானே அது? சென்னையில் வைக்கப்பட்ட சிலை ஒரு மினிஸ்டருடைய அப்பாவின் சிலை. அவரது பெயர் சின்னையாவில்லை. அவருடைய முகம்தான் சென்னையில் இருக்கிறது தவிர அழகுமுத்துக்கோன் முகம் இல்லை. அழகுமுத்துக்கோன் 29 வயசில் இறந்து விட்டார். சென்னையிலே 79 வயது கிழவருடைய சிலையை வைத்திருக்கிறார்கள். அது கற்பனையால் உருவானது. அதற்கான ஆதாரம் என்னிடம் இப்பவும் இருக்கிறது. ஐயா, இப்போ அவருடைய திருவுருவச் சிலை அன்றைய முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் முதலமைச்சராக இருக்கிறப்ப தான் அந்த திருவுருவச் சிலையை திறந்து வச்சாங்க. அது வீரன் அழகுமுத்துனுடைய சிலை இல்லைன்னு சொல்கிறீங்க, இது எப்படிங்க? அதாவது அவங்க வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் அணுகவில்லை. கற்பனையால் உருவான ஒரு சிலையை செய்து விட்டார்கள். அதற்கு அரசு அங்கீகாரம் கொடுத்து விட்டது. யாதவ கல்லூரியிலே ஒரு சிலையை நிறுவியிருக்கிறார்கள். அதுவும் கற்பனையால் உருவான சிலை. அதன் கீழே லாலு பிரசாத் திறந்து வைத்ததாக எழுதியிருக்கிறார்கள். அதுவும் பொய். அதில் எழுதப்பட்ட காலமும் பொய். பாளையங்கோட்டையில் ஒரு சிலையை வைத்திருக்கிறார்கள். அது ஒரு அருவாளை தூக்கிட்டு காட்டுக்குள்ளே யாரோ போகிற மாதிரி ஒரு சிலையை வச்சுருக்காங்க. அதுவும் அழகுமுத்து கிடையாது. இப்படியாக பல இடங்களில் அழகுமுத்து சிலையை வைத்திருக்கிறார்கள். உண்மையான திருவுருவச் சிலை இல்லை. அது கற்பனையால் உருவான சிலைகள் தான். அவர்கள் யாரையும் அணுகுவதில்லை. வரலாற்று ஆராய்ச்சியாளரை கலந்து கொள்ளாமல் சிலையோ வரலாறுகளோ எழுதினால் அது தவறாகத்தான் வந்து முடியும். எதுவுமே ஒரிஜினல் படம் இல்லைன்றீங்க, எல்லாமே கற்பனை பாத்திரம் தான் சொல்கிறீங்க. அந்த கற்பனை பாத்திரத்தை யார் இப்போ அவருடைய உண்மையான படத்தை யார் வச்சிருக்கா, யார் கையில் இருக்காது? அழகுமுத்துக்கோனுடைய உண்மையான படம் அழகுமுத்து ஆராய்ச்சியாளர் சுபாஷிடமே உள்ளது. அந்த படம் துரைசாமி சேர்வைக்காரர் அழகுமுத்துக்கோன் பரம்பரையில் 14வது பட்டம் ஆண்ட துரைசாமி சேர்வைக்காரர் கையால் வரைந்து அவரிடம் சான்றிதழ் பெற்று வெளியிடப்பட்டது. அதுவே உண்மையான படம். என் பேர் SP சுபாஷ் சேர்வைக்காரர் யாதவ். குளத்தில் அரசியல் கட்சி தலைவர்களும் ஜாதி சங்க தலைவர் என்ற நிறைய எண்ணற்ற தலைவர்கள் நாளுக்கு நாள் உருவாக்கிட்டே இருக்காங்க. இந்த சமுதாயத்துக்கு செஞ்சது என்ன அந்த தலைவர்கள்? நாடு சுதந்திரம் அடைந்துவிட்டு யாதவ சமுதாயத்துக்கு தலைவர் என்று சொல்லக்கூடியவர்கள் இதுவரைக்கு எந்த ஒரு சிறப்பான செய்தியும் செய்யவில்லை. அதாவது ஆக்கப்பூர்வமான வேலைகள் எதுவும் செய்யவில்லை. சாதனைகள் ஒன்றும் பண்ணவில்லை. சாதிக்கு தலைவர் அது ஊரங்கும் இருக்கிறது. எல்லா ஊர்லேயும் யாதவ சங்க தலைவர்கள் இருப்பாங்க. அவங்களால எந்த பிரயோஜனமும் யாதவருக்கு கிடையாது. வசூல் பண்ணுறது ஒன்றுமே அவர்களோட தொழில். அவர்களிடம் பணம் இருக்கிறது. அவர்கள் கூட்டத்தை கூட்டுகிறார்கள். நான் யாதவ சங்க தலைவர்னு தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார்கள். அவ்வளோதான். யாதவ குல மக்களால் பேசப்படக்கூடிய வெகு நாட்களான ஒரு பேச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளவு யாதவ மக்கள்கிட்ட பிளவக்கூடிய பிளவு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாதி சங்க தலைவர்கள்லாம் எங்கே இருக்காங்க, எதற்கு இந்த ஜாதி சங்கம் ஆரம்பித்தாங்க, சமுதாயத்துக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்றது ரொம்ப நாள் அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இந்த திருவிழா காலங்களில் வீரன் அழகுமுத்துனுடைய நினைவு நாள்களில் மாத்திரம் அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவிப்பதும் மரியாதை செய்வோம். அந்த நாளில் மாத்திரம்தான் அது மக்களுக்கு அது தன்னை வெளிப்படுத்தி நான் ஜாதி சங்க தலைவர், நான் ஜாதி சங்க தலைவர் தான் வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த சமுதாயத்தை சார்ந்த மாணவிகளுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு அடிப்படை விஷயம் செஞ்சு கொடுக்கல. அப்படி இந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்களை நிறையா குற்றம் சொல்கிறாங்க. அது உண்மைதான். அதாவது இதுவரைக்கும் இருந்த எந்த தலைவருமே இந்த மாதிரி சமுதாய பிரச்சனையில் வரல. அதாவது அவங்க சமுதாயங்கிறது ஒரு கோயிலை போய் கும்பிடுவாங்க, ஒரு கோயில் கூட நடத்துவாங்க, ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டுக்கிடுவாங்க. ஒட்டுமொத்தமாக மாநிலத்தில் உள்ள யாதவர்கள்லாம் முன்னேறணுங்கிறதுக்காக எந்த யாதவ சங்க தலைவருமே இதுவரைக்கும் எந்த அறிக்கையும் வெளியிடலை. அதை பற்றி பேசவும் இல்லை. பொதுவாக இந்த யாதவ குலத்தில் வீட்டுக்கு வீடு, ரோட்டுக்கு ரோடு, வீட்டுக்கு வீடு, தெருவுக்கு தெருவு யாதவ குல வீரர்கள் தான் இருக்கிறாங்க சுதந்திர போராட்டத்தில். ஆனால் அதில் ஒருவரை கூட எந்த சங்கமாவது 75 வருஷம் இருக்கக்கூடிய தலைவர்கள் எவருமே அதை பற்றி வெளிப்படுத்தவே இல்லை. அழகுமுத்துக்கோன் அழகுமுத்துக்கோன் வரலாறு இன்று பேசப்படுகிறது என்றால் அதுக்கு ஒரே காரணம் ஓட்டப்பிடாரத்தை சேர்ந்த SP சுபாஷ் சேர்வை தான்.